செல்லூர் செட்டுக்கா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போங்கப்பா. போலீஸ் 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. ஏய் நானும் ஸ்டேஷன் நேரா ஸ்டேஷன் அப்படியே ஆளு ஸ்டேஷன் அப்படியே நேரா ஸ்டேஷன். அதாவது மதுரை மாநகராட்சியில் அவர்லேண்டுன்ற தனியார் நிறுவனம் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலாளிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் அவர்லேண்டு நிறுவனத்துக்கும் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே தான் வருது. பல நேரங்களில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை வந்து போராட்டம் தான். போராட்டம் மூலமாக பல போராட்டங்கள் நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை தாண்டி அவர்லேண்டு நிறுவனம் வந்துக்கிட்டு தொழிலாளிகளை அராஜகமாக நடத்துறது, சட்டத்துக்கு விரோதமாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் அவர்லேண்டு நிறுவனமும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய சட்டத்துக்கு விரோதமாக அவங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நாங்கள் புகாராக தெரிவிச்சிருக்கோம், முறையிட்டிருக்கோம். ஆனாலும் கூட ஒவ்வொரு முறை பேசினாலும் வச்சாலும் தொடர்ந்து வந்து அவங்களுடைய அராஜக போக்கு என்பது நீடிக்குது. இந்த நிலைமையில தான் நாங்கள் வந்து போன மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடந்த 5 நாள் வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தம் முடிஞ்சு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு மீண்டும் பணிக்கு திரும்பும் பொழுது அவங்க வந்து என்ன சொன்னா, நீங்கள் வேலை பார்க்காத அன்னைக்கு வந்துக்கிட்டு வேலை பார்க்காததுக்கு நீங்கள் சம்பளத்தை கட் பண்ணுறீங்க, ஆப்சென்ட் தான் ஆகும், அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூடுதலாக பணியாளர்கள் வந்து அந்த சம்பளத்தை ஈடுகட்டுறதுக்காக வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை கொடுக்கணும்ல. நீங்கள் 5 நாள் வேலை நிறுத்தம் பண்ணால் 5 நாளைக்கு தானே நீங்கள் ஆப்சென்ட் போடணும். ஆனால் நீங்கள் எப்படி 8 நாள் 9 நாள் ஆப்சென்ட் போட்டு சம்பளத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் இந்த போன மாதம் சம்பளம் எல்லா தொழிலாளியும் கிட்டத்தட்ட 3200 சொச்சம் பேருக்கு இவங்க சம்பளம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைஞ்சது 3000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 5000 ரூபா 6000 ரூபா வரைக்கும் சம்பளம் வரக்கூடிய பிடித்தம் போக வரக்கூடிய சம்பளத்தில் குறையும். அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 தொழிலாளிகளுக்கு மேலே அவங்க பிடிச்சிருக்கிற, அதாவது சம்பளம் போடாமல் இவங்க கொள்ளையடிச்சதுன்னு தான் சொல்லணும். கொள்ளையடிச்ச சம்பளம் மட்டும் கிட்டத்தட்ட 56 லட்சம் ரூபா வருது. இந்த 56 லட்சம் ரூபா என்ன கணக்கு? அப்போ இதை வந்து உடனடியாக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். குறைஞ்ச சம்பளத்தை உடனடியாக நீங்கள் போட்டு சொல்கிறோம். நிர்வாகம் தலையிடுது. நிர்வாகம் தலையிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்க, குறைஞ்ச சம்பளத்தை எல்லாத்தையும் தொழிலாளிகளுக்கு போட்டு விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த நிலைமையில தான் சில இடங்களில் தொழிலாளிகளே வந்துட்டு சம்மந்தப்பட்ட மாநகராட்சி மேலதிகாரிகிட்ட கேட்குறாங்க, சூப்பர்வைசர்கிட்ட, ஜோனல் மேனேஜர்கிட்ட, இன்சார்ஜ்கிட்ட கேட்குறாங்க. கேட்டவங்களை வந்து நீங்கள் எப்படி என்னை பார்த்து கேட்க போச்சு அப்படின்ற பழிவாங்கலுடைய நடவடிக்கையுடைய ஒரு பகுதி தான் நேற்று நைட்டு வந்து செல்லூர் அந்த வாகன பணிமனையில் ஒரு 5 பேரை வேலை விட்டு நிப்பாட்டினது. இது தொழிற்சங்கன்ற முறையில் தொழிலாளிகள் பாதிக்கப்படும் போது நாங்கள் உடனடியாக போகிறோம், தலையிடுறோம். அப்போ ஏற்கனவே வந்து இந்த அவர்லேண்டு நிறுவனத்தில் அஸ்வின்ற ஒரு நபர் இருந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறது,
இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறது, தொழிலாளிகளை மிரட்டுறது, இது மாதிரி தொடர்ந்து அவர் அராஜகமான போக்கில் ஈடுபட்டனால தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் அவர் வந்து இருக்கக்கூடாதுன்னு கடுமையாக வந்து போராடி மாநகராட்சி ஆணையாளரே போட்ட ஒப்பந்தத்தில் அஸ்வின்ற நபர் வந்து அங்கே அவர்லாண்டு நிறுவனம் பணிகளை அமர்த்தக்கூடாதுன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே நபர் வந்து இன்னைக்கு காலையில் அவர்லாண்டு நிர்வாகத்தினுடைய சார்பாக வந்து தொழிலாளிகளை வந்து முன்னால் வேலை வாங்கிட்டு இருக்காரு, கையில் வாக்கிட்டாக்கியோட சொன்னால் நீங்கள் யாருன்னா எங்களை கேட்குறதுன்னு சொல்கிறாரு. அப்போ தொழிற்சங்கத்தை இவ்வளோ மிரட்டக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு சாதாரண தொழிலாளிகளை டிரைவர்களை எவ்வளோ மோசமாக நடத்துவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதையெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாய் தகராறு என்பது வருது. ஆனால் அந்த சூழல் வந்து அதுக்கப்புறம் சுமூகமான சூழலுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-15 டிரைவர்களை வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு வண்டியை சாவியை எடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை வந்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக வருது, பெருசாக ஆகுது, அப்போ எல்லா பக்கமும் தொழிலாளிகள் திரண்டுருவாங்கன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு அந்த அஸ்வின்றவரும் பிரசாந்த்ன்றவரும் ஓடிடுறாங்க. ஓடின பிறகு என்ன நடக்குது, அப்போ நீங்கள் மற்ற தொழிலாளிகளை நாங்கள் யாரும் நீங்கள் வேலையை வந்து கெடுக்க வேணாம், வேலைக்கு போங்கன்னு சொல்கிறோம். இவங்க சாவியை எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியை எடுக்க போனால் அங்கேருந்து மேலே இருந்து அவர்லாண்டு ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, யாரையும் வண்டியில் எடுத்து விடாதீங்க, வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது எதுக்கு வந்துட்டு பேசியாச்சு முடிச்சாச்சு, எதுவாக இருந்தாலும் கமிஷனருக்கு முன்னால் வச்சு பேசிக்கலாம். அப்போ இவங்க ஏன் இவங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்ற பிறகுதான் இதுக்கடையில் ஏற்கனவே அவங்க வந்துட்டு இந்த தொழிலாளிகளை நடத்தின விதம், அவங்க வந்துட்டு சாதிய வன்கொடுமை ரீதியாக பேசின வார்த்தைகள், அதே மாதிரி மரியாதை குறைவாக நடத்துனது, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற முறையில் செல்லூருக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் யார் அங்கே பணியில் அமர்த்தக்கூடாதுன்னு கமிஷன் சொன்னாரோ அதே அஸ்வின்றவரும் பிரசாந்த் என்ற 2 நபர்களும் ஒரு 50 சூப்பர்வைசர் 50 பேரோ 30 பேரும் தெரியல கூட்டு போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நல்லா விசாரிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு யார் இருக்குன்ற மேலே விசாரிக்க தெரிஞ்சுக்கிறட்டும். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அதில் கூட அவங்க என்ன ஒரு தவறான அவதூறான செய்தியை பரப்பியிருக்காங்க. இன்னைக்கு மீடியாக்களில் என்ன வந்திருக்கு, ஏதோ 500 வண்டிகளுக்கான சாவியை திருடிட்டு போன மாதிரி ஒரு தோற்றத்தை செய்தியை இன்னைக்கு ஒளிபரப்பியிருக்காங்க. இது முற்றிலும் வந்து தவறான செய்தி. இது வந்து வேண்டுமென்றே தொழிற்சங்கங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடு திட்டமிட்டு ஒரு செய்தியை அவங்க ஒரு செய்தியை பரவுகிறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், 15 பேர் வண்டியை சாவியை எடுத்துகிட்டு வர்றாங்க, வண்டியை எடுக்க அனுமதிக்கணும்னு திருப்பி போய் வச்சிடுறாங்க. சரி, அப்போ 500 பேர் சாவியை தொலைச்சா அந்த டிரைவர்லாம் வேலை பார்க்காம இருந்திருக்கணும்ல. வண்டியை சாவியை எடுத்துகிட்டு போனால் வண்டி எடுக்க முடியாது, வண்டி எடுத்தால் தானே வேலை பார்க்கணும். அப்போ அந்த 500 டிரைவர் எங்கே, ஒன்று அவங்க எங்கே கூட நின்றுருக்கணும். சரி, இல்லைன்னா சாவி காணாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வண்டியை எடுக்க முடியல அப்படின்னு, இல்லைன்னா உங்கள் பின்னாலே வந்துருக்கணும். உங்கள் பின்னால் இல்லை, ரைட்டு, நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ யாரை கூப்பிட்டு போயிருக்கீங்க, எந்த டிரைவராவது உங்கள் கூட வந்தாரா, என் வண்டியை சாவியை காணோம் அப்படின்ட்டு உங்கள் பின்னால் வந்துட்டு இந்த வண்டியை சாவியை காணான்னு சொல்லக்கூடிய டிரைவர்லாம் உங்கள் பின்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா? அப்போ நீங்கள் உங்கள் கூட கூட்டு போனால சூப்பர்வைசர் தான். சூப்பர்வைசர் யார், உங்கள் நிர்வாகத்துக்கிட்ட நேரடியான பணி செய்யக்கூடிய பணியாளர்கள். எனவே இதுல இருந்து இந்த அவர்லாண்டு நிறுவனம் என்பது முழுக்க ஒரு ஃப்ராடு கம்பெனின்றதை நாங்கள் அழுத்தமாக இந்த சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே தொழிலாளியுடைய சம்பளத்தில் 56 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்றோம். ஒரு பிக் பாக்கெட் திருடன் மாதிரி இந்த அவர்லாண்டு நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் தொழிலாளியுடைய சம்பளத்தில் கொள்ளையடிக்கிறாங்கன்றதை நாங்கள் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய இருக்கிறோம். இதெல்லாம் கேட்டால் இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது. அப்போ இந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு ஏதோ கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காகலாம் நாங்கள் அசர்ற ஆள் கிடையாது. நீங்கள் அவதூறு பரப்புறனாலையோ அல்லது எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வர்றனாலையோ நாங்கள் எங்களுடைய போராட்ட நடவடிக்கையோ உங்களுக்கு எதிரான போராட்டத்தையோ ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நீ எத்தனை கம்ப்ளைண்ட் வேணா கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருப்போம். தனியார் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம், தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டம், தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டத்தில் குறுக்க எந்த தனியார் நிறுவனம் வந்தாலும் அந்த தனியார் நிறுவனம் வந்து தொழிலாளிகளோட உழைப்பை சுரண்டது, தொழிலாளிய உரிமையை கெடுக்கிறதுக்கு நீ வந்துக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணுறது, உன் தந்திரம்லாம் பண்ணி வச்சோன்னா அதெல்லாம் நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே இந்த பிரச்சனையில தொழிலாளி பக்கம் முழுக்க நியாயம் இருக்கு. அவர்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காக தொழிற்சங்கங்கள் சமரசம் இல்லாமல் போராடுறோம். எனவே அதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதன் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு வரட்டும். நாங்க காவல்துறை நடவடிக்கை கொடுத்துருக்கோம், புகார் கொடுத்துருக்கோம். அதன் மீது வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு மேல் நடவடிக்கை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்கிற நடவடிக்கைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்தா அதையும் அந்த வழக்கையும் வந்து நாங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசு நாங்க மீண்டும் வலியுறுத்துறது தான், இது வந்து அடிப்படையில் தனியார் மயம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம்.
தனியார் மையத்தை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இது மாதிரியான பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். கடைசியில் அது எங்கே போய் இருக்கோம்னா, இன்னைக்கு இந்த ஒரு கம்பெனி இருப்பான், நாளைக்கு இன்னொரு கம்பெனி வருவான். ஆனால் பேர் வந்து கெட்ட பேர் வந்து அரசுக்கு தான் ஏற்படும் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஜீவோவை ரத்து பண்ணுங்கள், 152 ஜீவோவை ரத்து பண்ணுங்கள், தனியார் மையத்தை தயவுசெய்து கைவிடுங்க அப்படின்றத நாங்கள் மீண்டும் வந்து இந்த அரசை வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். முக்கியமாக மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவருடைய அணுகுமுறை இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வளருவதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நாங்கள் வந்து குற்றஞ்சாட்ட விரும்புகிறோம். மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளர் திருமதி சித்ரா விஜயன் அவர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனையை கையாளுவதற்கு ஒரு திறன் இல்லாத ஒரு ஆணையாளராக இருக்கிறாங்க அப்படின்ற நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதுக்கு முன்னால் எத்தனையோ ஆணையாளர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ தொழிலாளி பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அந்த ஆணையாளர்கள் இருந்த போதெல்லாம் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துட்டு வளர விட்டது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆணையாளர் தொழிலாளர் பிரச்சனையை கையாளுவதில் இவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்துட்டு கையாள ஒரு சரியான முறையில் கையாள தெரியாதவராக இருக்கிறார். அதுவும் இந்த பிரச்சனை வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கு. எனவே இந்த ஆணையாளர் என்பது மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த சந்திப்பு வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம். இப்படி சொல்றதுனால என்ன வந்துடக்கூடாதுன்னா, இப்போ இந்த வரி ஏய்ப்பு மோசடி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் கரெக்டாக அந்த கமிஷனர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எனவே வரி ஏய்ப்பு செய்யறவங்க வந்துட்டு தூண்டி விட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோற்றத்தை உருவாக்கிடக்கூடாது. தாராளமாக அவங்க விசாரணை நடத்தட்டும். அந்த வரி ஏய்ப்பு மோசடியில் வந்து விசாரணை அதிகாரியாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் தொழிலாளர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதற்கு, அதை தீர்ப்பதற்கு இந்த ஆணையாளருக்கு இவர் பொருத்தமான நபர் இல்லை அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த சாமிகள் வந்து சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த சிசிடிவியில் போய் இந்த காட்சிகள் வந்து சாமிகள் எடுத்துட்டு போகிற மாதிரி. ஆமாம், அவங்க ஒரு பகுதி தான் காமிச்சிருக்காங்க. அந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக போட்டு காமிக்க சொல்லுங்கள். எங்ககிட்டயும் அந்த மாதிரியான காணொலி பதிவுலாம் இருக்குது. முறையான விசாரணை வரும்போது எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இப்போ சொன்னாங்களே அந்த 500 வண்டி சாவிகள், அந்த 500 டிரைவர்களை முதல்ல விசாரிக்க தயாராகுங்க. 500 சாவினா 500 வண்டி சாவி தானே காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போனா சொல்கிறாங்க. இந்த 500 சாவியுடைய வாகனங்களுடைய ஓட்டுநர்களை நீங்கள் விசாரிப்பதற்கு தயாரா? நாங்கள் விசாரிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்றதான் எங்கள் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து. 500 வண்டி இருக்குது. 500 வண்டி என்பது அவங்க வந்துக்கிட்டு அது ஒரு தோராயமான கணக்கு தாங்க. அந்த வண்டி வந்துக்கிட்டு அவங்க எல்லா வண்டியும் சேர்த்து கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் வந்துக்கிட்டு கூட குறைச்சி இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 500 வாகனத்தினுடைய வண்டியை எடுத்துகிட்டு போனனால வேலையே நடக்கலைன்னு சொல்கிறதும், அந்த 500 சாவியை எடுத்துகிட்டு போனால் அப்படின்னா அந்த டிரைவர்கள் எங்கே போனான்ற கேள்வி இருக்கும். ஒன்று எங்ககிட்ட எங்கள் கூடயும் வரல, உங்கள் கூடயும் வரல, அப்படின்னா வீட்டில் போய் படுத்துட்டாங்களா, அப்படின்னா வேலை பார்த்துருக்காங்க தானே அர்த்தம். அப்படின்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட டிரைவர்கள் வேலை பார்க்குற ஏரியாவில் டிரைவர்கள் வந்தாங்களா, வேலை பார்த்தாங்க கேளுங்க, இல்லைன்னா வார்டு ஊழியர்கிட்ட போய் விசாரிச்சுக்கோங்க. எனவே எங்ககிட்ட வந்து நாங்கள் வெளிப்படையோட இருக்கோம், திறந்த மனதோட இருக்கோம். விசாரணையை இன்னைக்கு தாராளமாக நடத்துங்க, நாங்கள் விசாரிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கும். அவ்வளோதான். பட்டியலில் மதுரை மாநகராட்சி 40வது இடத்துக்கு போயிடுச்சு. இது போல தொழிற்சங்கங்கள் செய்வதனால இன்னும் வந்து பின்தங்கி போறதுக்கான காரணங்கள் இருக்கு. குப்பையை அகற்ற முடியல, அதுக்கு வந்து முழுக்க தொழிற்சங்கம் தான் காரணம்ன்ற மாதிரி வந்து தனியார் தொழிற்சங்க நிர்வாகம் உங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க. சரி, நாங்கள் என்ன சொல்றோம், இவங்க பிரச்சனையை தலைகீழா மாற்றி போடுறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, இப்போ இருக்கிறத விட குறைவான எண்ணிக்கையில் இப்போ இருக்கிற இதே பணியாளர்களுடைய எண்ணிக்கையில் தான் கடந்த காலங்களில் தனியார் நிறுவனம் வர்றதுக்கு முன்னாலேயும் வேலை நடந்திருக்கு, தூய்மை பணி. ஆனால் அப்போ இதே மாநகராட்சி தான் இந்தியாவிலே சிறந்த தூய்மை நகரன்ற சான்றிதழை வாங்கியிருக்கு. அப்போ வாங்க கொடுத்த இதே மாநகராட்சி இப்போ இந்த அவர்லன்ற தனியார் நிறுவனம் வந்ததுக்கு பிறகு 40வது இடத்துக்கு போன காரணம் என்ன? தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்க காரணம் என்னன்னா, திடக்கழிவு மேலாண்மை பணியை வந்து தனியார்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த திடக்கழிவு மேலாண்மை பணியை செய்வதற்கு இவர்களுக்கு அந்த நிர்வாக திறமை இல்லை அப்படின்றதான் முக்கியமான காரணம். தனியார் நிர்வாகத்துக்கு அது திறன் இல்லை. நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுடைய சம்பளத்தை குறைக்கிறதுக்காக அல்லது உங்களுடைய செலவினத்தை குறைக்கிறதுக்காக நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தீங்க. அதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கிது? நகரமும் தூய்மையாகலை, தொழிலாளிகளுக்கும் நியாயமான உரிமைகள் கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல. கடைசியில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம். எனவே பிரச்சனையை வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து தலைகீழ வந்து போடுறது, அப்புறம் தொழிற்சங்கங்களை வந்து தவறாக சுட்டி காமிக்கிறது, அதெல்லாம் வந்து தவறான விஷயம். அப்பயும் இந்த தொழிற்சங்கங்கள் இருந்துச்சு, அப்பயும் இந்த தொழிற்சங்கங்கள் தான் நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. எனவே அப்போ வந்து இல்லைன்னு மறுக்க போகிறாங்களா இவங்க? அதெல்லாம் கிடையாது. இது வந்து பொய்யான வந்து விஷயத்தை வந்து திசை திருப்பக்கூடிய கருத்துன்றத அதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணலை, சில இண்டிவிஜுவல் அதாவது தொழிலாளியோட சில தனிப்பட்ட பிரச்சனைகளை போய் சில தாவாக்கள் வரும்போது அதை வந்து 1 to 1 பேசி தீர்க்கணும்னு போகிறோம். அப்படி போகும்பொழுது ஏற்படக்கூடிய முரண்பாடு தான். இந்த முரண்பாடு வந்து தீர்க்க முடியாத முரண்பாடுலாம் கிடையாது. பேசி 1 to 1 பேசி சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம்.
ஆனால் தீர்க்கப்பட முடியாத ஒரு இடத்த உருவாக்குறதும் அதை வந்து பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுறது அவர்லாண்ட் என்ற நிறுவனம் தான் செய்யுது அப்படின்றதான் எங்களுக்கு பிரச்சனை. உங்க 2 பேருக்கு நடுவுல மதுரை மாநகராட்சி ஆணையரையே அதை சும்மா பேச்சுவார்த்தை நடத்த முன்வர பண்றாங்க. ஒரு காவல் நிலையத்துல புகார், ஒரு ஆணையத்துல புகார் கொடுக்குறாங்கன்னா மாநகராட்சி ஆணையருக்கு தெரியாம பிரிக்க மாட்டாங்க. அவங்களோட செயல்பட நீங்க எப்படி? உண்மை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இப்போ இருக்கக்கூடிய ஆணையாளருக்கு தொழிலாளர்கள் பிரச்சனையை ஒட்டுமொத்த நிர்வாக திறன் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. தொழிலாளருடைய பிரச்சனையை கையாளுவதற்கு இந்த ஆணையாளர் அவருடைய அணுகுமுறை சரியான அணுகுமுறையா இல்லை. அதுவும் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கிறது தீவிரமடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றதா என்னுடைய அபிப்பிராயம். இப்பயும் கூட இந்த பிரச்சனையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆணையாளருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இதில் ஆணையாளருடைய பங்கும் கூட இருக்கலாம். எனவே அப்போ பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு பதிலாக இவங்க வந்து பிரச்சனையை மேலும் வளர்க்கிற முறையில் இந்த ஆணையாளர் அணுகுமுறை இருக்குது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன். பாலசுப்ரமணியன், CITU பொதுச் செயலாளர்.